டெஸ்ட்டில் விட்டதை நாங்கள் T20யில் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கெத்தா வீரவசனமெல்லாம் பேசிட்டு வந்த பங்களாதேஷ் டீமை ஃபஸ்ட்டு T20 மேட்ச்லேயே மண்ணு கவ வச்சிருக்காங்க நம்ம இந்தியன் டீம். இன்னைக்கு இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்த ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்சில் பங்களாதேஷ் டீம் ரொம்பவே பரிதாபமாக 11.5 ஓவர்லேயே மேட்சை தோத்துட்டாங்க. இந்த மேட்ச்சில் இதுதான்டா கிளாசிக் ஆட்டம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட அவசரப்படாமல் பொறுமையாக ப்ளே பண்ணியிருந்தார் சஞ்சு சாம்சன். இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹார்திக் பாண்டியா எனக்காட கேப்டன் பதவி கிடையாதுன்னு சொன்னீங்க, இருடா நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி பேட்டிங் பவுலிங் அப்படின்னு ரெண்டுலேயும் பட்டை கிளப்பியிருக்காரு பாண்டியா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் T20 கேப்டனான சூரியகுமார் யாதவ் 207 ஸ்ட்ரைக் ரேட்டில் ப்ளே பண்ணி பங்களாதேஷ் டீமை துவம்சம் செஞ்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியன் டீமோட ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பரை தவிர மிச்ச 10 பேருமே பவுலிங் போடுவாங்கன்றதுனால யாருக்குடா பவுலிங் கொடுக்கறது அப்படின்ற ஒரு பெரிய தலைவலி கண்டிப்பாக நம்ம கேப்டனான சூரியகுமார் யாதவுக்கு இருந்திருக்கும். 2 டெஸ்ட் மேட்ச்சுக்கு அப்புறம் நடக்க போகிற T20 மேட்ச் அப்படின்றதுனால இந்த மேட்ச் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இதுக்கு டெஸ்ட் மேட்ச்சே எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சப்புன்னு முடிஞ்சு போச்சு. சரி வாங்க இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். பங்களாதேஷ் டீமுக்கு எதிராக ப்ளே பண்ண ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்சில் நம்ம இந்தியன் டீம் 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி அடைஞ்சிருக்காங்க. பங்களாதேஷ் டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபிக்ஸ் பண்ண 128 அப்படின்ற ஒரு டார்கெட்டை 11.5 ஓவர்ஸ்லேயே சேஸ் பண்ணி ஒரு புது ரெக்கார்டையும் படைச்சிருக்காங்க. இந்த மேட்ச்சில் டாஸை ஜெயிச்ச நம்ம இந்தியன் டீமோட கேப்டனான சூரியகுமார் யாதவ் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை சூஸ் பண்ணார். ஸோ இதனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண உள்ளே வந்தாங்க பங்களாதேஷ் டீம். கண்டிப்பாக அவங்க மினிமம் 150 to 200 அடிச்சாகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களால அடிக்க முடிஞ்சது என்னவோ 19.5 ஓவர்ஸில் 127 ரன்ஸை மட்டும்தான். அதுக்குள்ளேயே எல்லாருமே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதில் இந்தியன் டீமோட சைடில் ஹர்ஷ்தீப் சிங் மற்றும் வருண் சக்கரவர்த்தி 2 பேருமே ஆளுக்கு 3 விக்கெட்ஸையும் அண்ட் ஹார்திக் பாண்டியா, மயங்க் யாதவ் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இவங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு விக்கெட்ஸையும் எடுத்திருந்தாங்க. தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ண வந்த நம்ம இந்தியன் டீமோட ஓப்பனர்ஸா அபிஷேக் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் இவங்க 2 பேரும் தான் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணாங்க. தஸ்கின் அகமது போட்ட 2வது ஓவர்லேயே அபிஷேக் சர்மா ஒரு 6 மற்றும் 2 4 அடிச்சு இந்தியன் டீமுக்கு ஒரு அதிரடியான ஸ்டார்ட்டை கொடுத்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 7 பால்ஸுக்கு 11 ரன்ஸ் அடிச்சிருக்கும் போது அந்த ஓவரோட கடைசி பால்ல அபிஷேக் சர்மா ஒரு ரன் அவுட் ஆகி வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறமா உள்ள வந்த இந்தியன் டீமோட கேப்டனான சூரியகுமார் யாதவ் சஞ்சு சாம்சன் கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு 6-4 அடிச்சு பொழந்து கட்டினாங்க. முஸ்தபிசூர் ரஹ்மானோட பவுலிங்ல சூரியகுமார் யாதவ் ஒரு 6 அடிக்க, சஞ்சு சாம்சன் ஒரு 4 அடிக்க அப்படின்னு இந்தியன் டீமோட பேட்ஸ்மேன்ஸ் பட்டையை கிளப்பியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தென் கண்டினியூவாக தஸ்கின் அகமதோட பவுலிங்லையும் சூரியகுமார் யாதவ் ஒரு 6 மற்றும் 2 பவுண்டரிஸ் அப்படின்னு ஒரு சூறாவளி இன்னிங்ஸை தான் ஆடிட்டு இருந்தாரு. தென் அதுக்கப்புறமா முஸ்தபிசூரோட ஓவர்லையும் 6 அடிச்ச சூரியகுமார் யாதவ் அடுத்த பாலையும் 6 அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அன்ஃபார்ச்சுனேட்லி 14 பால்ஸுக்கு 29 ரன்ஸ் அடிச்சிருக்கும் போது ஒரு கேட்சை கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. இவருக்கு அப்புறமா வழக்கமாக ரியான் பராக் தான் வருவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் சர்ப்ரைசிங்லி நிதிஷ்குமார் ரெட்டியை அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த டைமில் 6 ஓவர்ஸான பவர் பிளே முடிஞ்சிருந்தப்போ நம்ம இந்தியன் டீம் 2 விக்கெட்ஸை மட்டுமே லாஸ் பண்ணி 71 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. தென் அதுக்கப்புறமா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினச்ச நம்ம பங்களாதேஷ் டீம் பவர் பிளே முடிஞ்ச கையோட ஸ்பின்னர்ஸை அட்டாக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி சஞ்சு சாம்சன் 19 பால்ஸ்க்கு 29 ரன்ஸ் அடிச்சிருக்கும் போது மெஹதி ஹசன் மிராஸ் போட்ட ஒரு ஓவரில் சஞ்சு சாம்சனும் தூக்கி அடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணி ஒரு கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாரு. தென் நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் ஹார்திக் பாண்டியா இவங்க 2 பேரும் சேர்ந்து அதிரடியாக ப்ளே பண்ண இது மூலமாக இந்தியன் டீமோட ஸ்கோர் 9.3 ஓவர்ஸ்லேயே 100 ரன்ஸ் தொட்டுச்சு. தென் அதுக்கப்புறமா தன்னோட வழக்கமான ஸ்டைலில் பொழந்து கட்ட ஆரம்பிச்ச நம்ம ஹார்திக் பாண்டியா தஸ்கின் அகமது போட்ட 12வது ஓவரில் அடுத்தடுத்த 2 பவுண்டரி மற்றும் ஒரு 6 அடித்து இந்தியன் டீமை வெற்றி பாதைக்கு எடுத்துகிட்டு போனார். அண்ட் ஃபைனலாக இந்தியன் டீம் 11.5 ஓவர்ஸில் 3 விக்கெட்ஸை லாஸ் பண்ணி 132 ரன்ஸ் எடுத்து அபாரமாக இந்த மேட்ச்சில் ஜெயிச்சாங்க. இதில் சிறப்பாக ப்ளே பண்ண நம்ம ஹார்திக் பாண்டியா 16 பால்ஸில் 2 6 5 4ன்னு 39 ரன்ஸை எடுத்து அசத்திருந்தார். எப்படி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரமாக முடிஞ்சு போச்சோ அதே மாதிரி தான் இந்த மேட்சும் சீக்கிரமாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.